இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன திரையில வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க சிறகடிக்க ஆசை சீரியல் நம்பர் 1 இடத்துல பட்டியை கிளப்பிட்டு வர இந்த சீரியல்ல மீனா கதாபாத்திரத்துல பட்டியை கிளப்பிட்டு வரவங்க தான் நடிகை கோமதி பிரியா. இந்த சீரியல் வெற்றிக்கு இவங்களுடைய கதாபாத்திரமும் ஒரு காரணமா இருக்கு. ஹோம்லி லுக்ல சீரியல் ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்துட்டு வர நடிகை கோமதி பிரியா சமீபத்துல ஒரு விருது வழங்குற விழாவில் இயக்குனர் திருசெல்வம் சார் கையால விருது வாங்கினது பத்தி எமோஷனலா பேசியிருக்காங்க. அதுல நான் திருசெல்வம் சார் கையால இந்த விருது வாங்குவேன் அப்படின்னு நினைக்கல. இந்த நிகழ்ச்சிக்காக கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஏன் கூட திருசெல்வம் சார் ரொம்பவே பேசிட்டு இருந்தாரு. உங்களை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. பொதுவா திருசெல்வம் சார் கூட சீரியல்கள்ல தமிழ் பொண்ணுங்களுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஆனா மதுரையை சார்ந்த பொண்ணான உங்களை எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப கேட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவர் இயக்குன கோலங்கள் சீரியல்ல இருந்து இப்போ எதிர்நீச்சல் சீரியல் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரு என்னை பாராட்டினது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மதுரையில ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்து இப்போ விஜய் டிவில சின்ன சின்ன ரோல்ல நடிச்சு கதாநாயகியாவும் மாறியிருக்கேன். எனக்கு பெரிய அளவுல பிரபலம் கொடுத்தது சிறகடிக்க ஆசை சீரியல் தான். இப்போ திருசெல்வம் சார் என்னை பாராட்டது ஒரு மிகப்பெரிய விருது எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கோமதி பிரியா தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.